அனைவருக்கும் வணக்கம். கணிதம் கசப்பல்ல கற்கண்டே. இந்த சம் பாருங்க. என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் உள்ள எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 3 டைஸுமே என்னது? ஒரு பகடையோட வேறுபட்ட நிலைன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன கேட்டிருக்காங்கன்னா, எண் 1 எங்க இருக்கு? இதோ இங்க இருக்கு. இதனுடைய ஆப்போசிட் இங்க என்ன நம்பர் இருக்கும் அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் சம்ல கண்டுபிடிக்க சொன்ன நம்பர் காமனா 3 டைஸ்லயும் இருந்ததுனால நம்ம நம்பர்ஸை எலிமினேட் பண்ணி போட்டோம். ஆனா இங்க 2 தான் காமனா இருக்கு. இந்த டைஸ்ல 2 இருக்கு, இந்த டைஸ்ல 2 இருக்கு, இந்த டைஸ்ல 2 இருக்கு. ஸோ 2 நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம ஈஸியா எலிமினேட் மெத்தட்ல போட்டுடலாம். இப்போ 1 கண்டுபிடிக்க சொல்றாங்க. இந்த 1 ஒரு டைஸ்ல தான் இருக்கு. இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா, இந்த சம்மோட ஆன்சர் கண்டுபிடிக்க நமக்கு 2 டைஸே போதுமானது. 2 டைஸ்ல வந்தா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? எந்த 2 டைஸ்லயும் எந்த நம்பர் காமனா இருக்கோ அதுல இருந்து கடிகார முள் சுற்றும் திசையில எழுதணும்னு சொல்லியிருக்கோம். இன்னொன்னு என்ன சொல்லியிருக்கோம்னா, 2 நம்பர் காமனா இருந்தா அடுத்து இருக்க நம்பர்ஸ் தான் ஆப்போசிட் நம்பர் சொல்லியிருக்கோம். இப்போ இந்த 2 டைஸையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்க என்ன இருக்கு? இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. இங்க 4 இருக்கு, இங்கேயும் 4 இருக்கு. அப்போ 3யோட ஆப்போசிட் 6 வரும். 6ஓட ஆப்போசிட் 3 வரும். ஆனா நமக்கு என்ன தேவை? 1 தான் தேவை. அப்ப இந்த இந்த டைஸை நம்ம கம்பேர் பண்ண வேணாம். இந்த 2 டைஸை எடுத்து நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்படி கம்பேர் பண்ணும்போது என்ன இருக்கு காமனா? இங்க 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. ரிமைனிங் வேற வேற நம்பர் இருக்கு. ஸோ அப்ப இது என்ன பண்ணலாம்? இந்த 2ல இருந்து கடிகாரம் சுற்றும் திசையில நம்ம எழுதணும்னா நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ கடிகாரம் சுத்தும் திசையில் எழுதலாமா? இப்போ இந்த பகடை எடுத்துக்கணும்னா 2, 2க்கு அப்புறம் 6, இந்த 6க்கு அப்புறம் 4. இந்த டைஸ் எடுத்துக்கணுமா? இங்க 2, 2க்கு அப்புறம் கடிகாரம் சுற்றும் திசை 3, 3க்கு அப்புறம் 1. அப்போ இங்க என்ன இருக்கு? 1க்கு ஆப்போசிட்ல 4 இருக்கும், 6க்கு ஆப்போசிட்ல 3 இருக்கும், ஆப்போசிட்ல 3 இருக்கும், 3க்கு ஆப்போசிட்ல 6 இருக்கும். அது கரெக்டா இருக்கா? அப்போ 2க்கு ஆப்போசிட்ல 5 இருக்கும். நமக்கான கொஸ்டின் என்ன? 1க்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. 1க்கு ஆப்போசிட் நமக்கு 4. நமக்கான ஆன்சர் 4. 1ன் எதிர்பக்கம் எண் 4 இருக்கும். 3 டைஸ்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்பர் சேமா இல்லைன்னா நம்ம 2 டைஸ் கம்பேர் பண்ணி பார்த்தாலே போதுமானது. நமக்கான ஆன்சர் கிடைச்சிரும். இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் எண் 4.